Hi students, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டோடைய 5ஆவது மூணாவது எபிசோடா ஆல்ரெடி நம்ம ஐரோப்பியர் வருகையை பார்த்துருந்தோம் போன எபிசோட்ல. அடுத்த எபிசோட்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிளர்ச்சிகள் எடுக்கிறேன். அதுவும் மெயினா தமிழ்நாடு அது சம்பந்தமா நடந்த கிளர்ச்சிகளையும் 1857 புரட்சி அந்த ரெண்டு இதை வச்சு மட்டும் நம்ம வீடியோ மேக் பண்றோம். அடுத்த வீடியோ படிச்சுட்டு வந்துருங்க சொன்னேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய கிளர்ச்சிகளையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 1857 புரட்சி நடந்ததுல அதுல இருந்து ஒரு கொஸ்டினும் பார்த்துருப்போம். மெயினா தமிழ்நாடு கிளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா அது 8th புக்ல இருக்குது, 10th புக்ல இருக்குது, எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 11th புக்ல இருக்குது. 3 ஸ்டாண்டர்ட்லையும் இந்த ஒரு டாபிக் இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அதனால ஹிஸ்டரியில இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்துடலாம் தமிழ்நாட்டுடைய அந்த கிளர்ச்சிகளை பற்றி வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஒரு இயர் சொல்லுவோம். அந்த இயருக்கு என்ன பண்ணுங்க, அந்த இயர் நடந்த ஒரு ஈவெண்ட் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இயர் என்ன இயர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான இயர் தான். 1852 இந்த இயர்ல என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் கூட புத்தகத்தை எடுத்து பாருங்க. புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இயர்ல முக்கியமான ஈவெண்ட் இதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு இயரா இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கிளர்ச்சியில என்ன ஏன் இது நடந்தது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கிளர்ச்சி அப்படின்னு படிக்கிறோம். எதுக்காக ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ள வராங்க, இந்தியா முழுவதையும் கைப்பற்றுறாங்கன்னா எல்லா இடத்தையும் ரூல் பண்ண மாட்டாங்க. அந்த ஏரியாவில் லோக்கல் ராஜா இருப்பார்ல, அந்த ராஜா கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜாவுக்கு ராஜாவை போர் புரிய வச்சு அவங்ககிட்ட ஃபைனை வசூல் பண்ணுவாங்க. அப்படின்னா ராஜாவை என்ன பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்தி அவர்களுடைய லோக்கல் ஏரியா எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க பேர்ல எழுதி வைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி இந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஏன் சார் கிளர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல தமிழ்நாடுனா இப்பதான் தமிழ்நாடு, அப்ப என்னது மதராஸ் மாகாணம் பிரிட்டிஷ் வந்ததுக்கு போறோம். அதுக்கும் முன்னாடி என்னது ராஜாக்கள் எங்கெங்க ரூல் பண்றாங்களோ அதுதான் அந்தந்த நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு தூரம் எல்லாமே திருவாங்கூர் சமஸ்தானம். எப்படி திருவாங்கூர் சமஸ்தானம், இங்க என்னது எட்டயபுர சமஸ்தானம் சின்னது, புதுக்கோட்டை சமஸ்தானம், தஞ்சாவூர் மராத்திய சமஸ்தானம், இந்த மாதிரி சின்னதா அங்கங்க பிரிஞ்சு இருந்தது. ஓகேங்களா? மேல இங்க கர்நாடக பகுதியில நவாப் ஒருத்தர் இருப்பார், கர்நாடக நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஆக்சுவலா ஒரிஜினலா இவரு எல்லா பகுதிக்கும் ஒரு ஓனர் மாதிரி. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா கர்நாடக நவாப்புக்கு ஒரு போர்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. யாரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க? பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெல்ப்புக்கு பதிலா உதவின்னு பண்ணா அதுக்கு பிரயாச்சித்தமா வேற ஏதாவது பதிலுக்கு பண்ணணும்ல. அப்படி பதிலு கேட்கறதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வரியை வசூல் பண்ணக்கூடிய உரிமையை பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு வரி கேட்பாங்க. வரி கேட்கும்போது நம்ம மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் ஏன்டா உணவு கொடுக்கணும் இந்த கேள்வி வரும். ஏன்னா வெள்ளைக்காரன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், நீ எதுக்குங்க? அப்பதான் வீராபாட்டை கேட்டவங்களுடைய வசனங்கள்லாம் வருது. நீ என்ன நாத்து நட்டாயா, கலை விரித்தாயா, அல்லது என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, இந்த மாதிரி வசனங்கள்லாம் எதுக்கு வருது? கட்டபொம்மன் கிட்ட வரி கேட்கும்போது. ஓகே, கட்டபொம்மனை பத்தி படிப்போம், அப்பதான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இப்படிதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட ப்ராப்ளம் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். இவர்தான் முதல் முறையாக எதிர்க்கிறாங்க. தொடக்கத்துல யாருமே எதிர்க்கல, ஆனா முதலாக பூலித்தேவர் தான் உனக்கு ஏன்டா நான் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வன்மையா கண்டிச்சு அவங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு போகுது. அங்கதான் ஆரம்பிக்குது. ஓகே, அப்ப அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த மதுரையை சேர்ந்தவர். ஓகே, மதுரையில மையமா வச்சுதான் மதுரை கீழே இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களை பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பார். ஓகே, அது யாரு அப்படின்னு பார்த்தா மதுரைய 1529 ஓகேங்களா 1529 விஸ்வநாத நாயக்கர் என்ன ஆயிடுவாரு, மதுரையோட நாயக்கரா மாறிடுவார். விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா? விஸ்வநாதர் மதுரை நாயக்கரா மாறுறா 1529. இவரும் சேர்ந்து இவருடைய அமைச்சர். ஓகேங்களா? இவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து புதிதாக என்ன செய்யலாம் அப்படிப்பட்ட அமைச்சருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அரியநாதர். அமைச்சருடைய பெயர் கேட்பாங்க அரியநாதர். இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு கீழே மதுரை கீழே இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளை 72 பாளையங்களாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? 72 பாளையங்கள் சின்ன ஊர்களாக பிரிச்சுக்கலாம்.
அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவரை நியமிப்போம், அவர் பேர் தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 72 ஊருக்கும் ஒரு தலைவர், அவர் தான் பாளையக்காரர். ஓகேங்களா, இப்படிதான் வந்து இந்த பாளையக்கார முறையை உருவாகுது. சரி சார், அப்ப அவங்க இந்த முறையை உருவாக்குறதே இவங்க தானா அப்படி கிடையாது. அதுக்கும் முன்னாடி வாராங்கல் பகுதியில, நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே புக்ல இருக்கு, வாராங்கல் பகுதியில காக்கத்திய மன்னர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பாளையக்காரர் முறையை அவங்க வச்சிருக்காங்க. அவங்க ஊர்ல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ணாங்க. இவங்க 2 பேரும் மதுரை சேர்ந்து 72 பாளையங்கள். இந்த 72 பாளையங்கள் 2 பிரிவா பிரிப்பாங்க. ஒண்ணு கிழக்கு பாளையம் சொல்லுவாங்க, இன்னொன்னு மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்துல ஒரு நாகராபுரம், எட்டயபுரம் இதெல்லாம் வரும். மேற்கு பாளையத்துல பாஞ்சலகுறிச்சி இதெல்லாம் வரும். ஓகேங்களா, இந்த 2 விஷயத்தை பார்த்துட்டு 72ங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம்பா. ஓகேங்களா, இந்த 72ங்கிற நம்பர் வரலாற்றுல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் ஒரு இடத்துல, நடத்தும் போது சொல்றேன். சரியா, ரைட். அப்ப இதுதான் வந்து தொடக்கத்துல இப்படிதான் பாளையக்கார ஆரம்பிக்குது, இதுலதான் சண்டை ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது கொஸ்டின், கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? ஓகேங்களா, முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, கட்டபொம்மனுடைய முன்னோர்கள். கட்டபொம்மன் யாரு? அவர் ஒரு பாளையக்காரர் தான். ஓகே, அவர் வந்து மேற்கு பாளையத்தை ரூல் பண்ண பாஞ்சாலம் குறிச்சி, ஓகே, அந்த பகுதியை ரூல் பண்ண ஒரு பாளையக்காரர் தான் கட்டபொம்மன். ஞாபகம். ஓகே, கட்டபொம்மன் எந்த ஒரு பாஞ்சாலக்குறிச்சி. கேள்வி கேட்பாங்க. நமக்கு தமிழ்ல வந்து பழமே இருக்குது, பாஞ்சாலக்குறிச்சின்னு சொல்லிட்டு பிரபு நடிச்சிருப்பாரு, ஒரு பழமே இருக்கு. ஓகேங்களா, அப்போ அது ஒரு ஊர் தான். அந்த ஊரை தான் இன்னைக்கு வரைக்கும் அங்க அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் கட்டபொம்மனுடைய கோட்டையெல்லாம் இன்னும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அவருடைய முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் 10th தெளிவா கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் தான் கேள்விப்படாத மாதிரி இருக்கும், ஆனா புக்கை பிடிச்சிருந்து இந்த பாயிண்ட் அடிச்சிடலாம். என்ன 10th கொடுத்துருப்பாங்கன்னா, கட்டபொம்மனுடைய அப்பா, இவர் பேரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெக வீரவா கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இறந்து போயிருவாரு 30 வயசுல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் 30 வயசுல பாஞ்சாலக்குறிச்சியுடைய கண்ட்ரோல் வந்து கட்டபொம்மன் கையில வரும். அவர் அப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஓகே, எதை பூர்வீகமாக கொண்டவர்கள்? ஆந்திரா. ஆந்திரா இருக்குது. ஓகே, தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் தான், ஆந்திராவை பூர்வீக கொண்டவர்கள் தான். அங்கிருந்து அப்படியே புலம்பெயர்ந்து எங்க வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி ரூல் பண்ணும்போது இங்க அவங்களுக்கு ஒரு பகுதியாக கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா கட்டபொம்மன் தான் நமக்கு புலித்தேவரை விட நிறைய படங்கள் தான் வந்து கட்டபொம்மன் வேடங்கள் தான் பார்த்திருக்கோம். கட்டபொம்மன் புலித்தேவர், சரி, புலித்தேவருடைய கட்டபொம்மன் தான் ரொம்ப ஃபேமஸ், தெரிஞ்சது. ஆனா புலித்தேவர் தான் விடுதலை போராட்டத்துல முதலாக இந்தியாவிலேயே சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே ஆங்கில எதிர்த்த முதல் நபர்னா புலித்தேவர் தான் சொல்லுவாங்க. இங்க கட்டபொம்மன் பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலா ஒரிஜினலாவே மக்கள்கிட்டயே அவர் கொஞ்சம் ரூடா தான் பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. வாய்மொழி கதைகள் எழுத்துப்பூர்வ ஆதாரம் எதுவும் கிடையாது. வாய்மொழியாக மக்கள்கிட்டயே கொஞ்சம் ரூடா தான் பிஹேவ் பண்ணுவாரு. ஆங்கிலேயர்கள் வந்து இவர்கிட்ட கட்டபொம்மன் கிட்ட இவ்வளவு நாள், ரொம்ப நாள்னா ஆற்காடு நவாபுக்கு போக வேண்டிய ரொம்ப நாள் பணத்தை வந்து இவருக்கு செலுத்தவே இல்லை. மொத்தமா பெண்டிங் எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3310 பகோடாக்கள். ஓகே, என்ன சார் பகோடா? பக்கோடா கேள்விப்பட்டிருக்கு. இது என்ன பகோடா? பக்கோடா நம்ம சாப்பிட்டுருது. இந்த பகோடாங்கிறது அந்த காலத்துல இருந்த நாணயத்துடைய பெயர். விஜயநகரம் ஆட்சி புரிந்தது, விஜயநகரம் ஆட்சி டைம்ல தான் இந்த பகோடாங்கிற நாணயம் உருவாகுது. தங்க நாணயத்துக்கு பேர் தான் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பெண்டிங் நிலுவைத் தொகை எவ்வளவு? 3310 பகோடாக்கள் நிலுவை பெண்டிங் இருந்தாரு. இதை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து கேட்கும் பொழுது அப்பதான் வாக்குவாதம் ஆகுது. உனக்கு ஏன்டா கொடுக்க வரி, நீ என்ன கடைபிடித்தா? பெரிய டயலாக் தான் படத்துல வருது. உண்மையாவர் பேசுறது, ஆனா எதிர்த்தாரு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. கொடுக்கலன்னா என்னை கலெக்டர் ஆர்டர் போடுறாரு, நீ வந்து என்னைய வந்து இங்க ராமநாதபுரத்துல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. ஆனா வந்து கட்டபொம்மன் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்க்க மீட் பண்ணுவாங்க. ஆனா வாய்ப்புகள் மறுக்கப்படும். அவர் தம்பி இவங்க தான் வருவாங்க, ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, அந்த டைம்ல தான் கைது பண்ண மாதிரி போவாங்க. அமைச்சர் வந்து இவர் கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கட்டபொம்மனுடைய டைம் நடக்கும். அந்த டைம்ல தான் கடைசியா 1080 பகோடாவை செலுத்திடுவார். ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய பகோடா மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து கட்டபொம்மனுடைய இது. ஓகே, ரைட். அப்போ அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். கடைசி கட்டபொம்மனையும் தூக்கில போட்டுருவாங்க. ஓகே, எங்க நம்மளுடைய கயத்தாறு கோட்டை பக்கத்துல கயத்தாறுல வந்து என்ன பண்ணிடுவாங்க? தூக்கில போட்டுருவாங்க. அடுத்து, எந்த இடத்தில் சிவசுப்பிரமணியம் சிறை சேதம் செய்யப்பட்டார்? சிறை சேதம்னா அந்த தூக்கில போடுறதுதான் சிறை சேதம் சொல்றாங்க. யாரு சிவசுப்பிரமணியம்? கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருக்கேன், பூலித்தேவர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சிவசுப்பிரமணியம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர். ஓகேவா, கேள்வி கேட்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிகள் 2 பேர், ஊமத்தொரை, சவத்தையா. கருன்னு இருப்பான், அதனால அவங்க அம்மா பெயர் வச்சிருக்காங்க. கருப்பு கொடுக்குறாங்கிறதுக்காக அவனை என்ன பேர் வச்சிருக்காங்க? சவத்தையா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இன்னொருத்தன் ரொம்ப பேசிட்டே இருப்பான்,
அதனால போ வேஷம் அமைதியா சொல்லிட்டு ஊமத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க பொழுது. இது 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்களும் இங்க கதையில வருவாங்க. அவங்களே அரெஸ்ட் பண்ற மாதிரி பாளையங்கோட்டை சிறையில தூக்கி போடுவாங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறையில. பாளையங்கோட்டை சிறையில இருந்து ஊமத்துறையும் சிவத்தையாவும் தப்பிச்சு வெளியே வந்து, இதெல்லாம் எப்ப நடக்குது, வீரபாண்டி கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு வெளியே வந்து மருது சகோதரர்களை மீட் பண்ணுவாங்க. மருது சகோதரர்கள் அவங்க 2 பேரையும் கமுதிக்கு கூட்டு போவாங்க. எப்படி பாருங்க, கமுதிக்கு கூட்டு போறாங்க. இந்த மாதிரி கதைகளும் அப்படி இருக்குது. பின் நாட்கள் அவங்க 2 பேரையும் பிடிச்சிருவாங்க. யார், ஊமத்துறை சிவத்தையாவும் பிடிச்சு சொந்த ஊர்லயே பாஞ்சாலக்குறிச்சியிலே தூக்கில போடுவாங்க. அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை எங்க தூக்கில போடுவாங்கன்னா நாகலாபுரம் கோட்டையில தூக்கில போடுவாங்க. ஓகேங்களா. அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால என்ன பண்ணிடுவாங்க, வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு முன்னாடியே, வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு அப்புறம் தான் ஊமத்துறை சிவத்தையா தூக்கில போட்டிருப்பாங்க. கட்டபொம்மனுக்கு முன்னாடியே நம்மளுடைய சிவசுப்பிரமணியத்தை நாகலாபுரம் கோட்டையில போட்டிருப்பாங்க. ஓகே, இது களக்காடு. களக்காடை பத்தி எங்க சொல்றோம்னா, பூலித்தேவர் இருக்காரு பாருங்க, அந்த பூலித்தேவர் நெற்கட்டும் செவ்வல் பகுதியை ஆண்டிருப்பாரு. அப்போ களக்காடு போர் ரொம்ப முக்கியமானது. இந்த பூலித்தேவர் ஜெயிச்சிருப்பாரு. மேற்படி எட்டயபுரம் வந்து நமக்கு வந்து ஒரு பாளையம் தான், கிழக்கு பாளையம் தான். காளையார் கோவில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. வேலுநாச்சியாரை பத்தி வரும் 1872 பின்னாடி வருது, நான் அப்ப சொல்றேன். அது ஒரு போர் நடக்கும். சரிங்களா. 4வது கொஸ்டின், முத்துவடுகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார்? அதை உடனே வந்துடுச்சு பாருங்க. ஓகேங்களா. யார் சார் முத்துவடுகநாதர்? நிறைய பேர் வருது. மொத்தமா இந்த தமிழ்நாடு கிளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வரும். பூலித்தேவர், பண்ணி கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனு கூட பிறந்த 2 பேரு, கட்டபொம்மனுடைய அமைச்சரு, அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா வேலுநாச்சியாருடைய அமைச்சரு, மருது சகோதரர், அது சின்ன மருது, பெரிய மருது, நிறைய பேர் வருது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் என்ன செய்யணும், அந்த கதாபாத்திரமாவே வாழணும். ஓகேங்களா. நம்ம அந்த சண்டை நடக்குது, அந்த போர்களை நம்ம நிக்கிறோம். நீ தான் வீரபாண்டி கட்டபொம்மன் நினைச்சுக்கோ, நீ தான் மருது சகோதரர் நினைச்சுக்கோங்க. பெண்களா இருந்தா நீங்க தான் வேலுநாச்சியார் நினைச்சுக்கோங்க, நீங்க தான் குயிலி நினைச்சுக்கோங்க, நீங்க தான் உடையான்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்ப எந்த அளவுக்கு அந்த காலத்துல பெண்களும் வீரமா இறங்கி போரிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தை தான் அப்படி அனுபவிச்சு ருசிச்சு ரசிச்சு அதை படிச்சீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காத ஹிஸ்டரி. சும்மா நம்ம படிக்கணும் கட்டாயத்தோட படிச்சா மட்டும்தான் மறக்கும். ஆனா அதை அனுபவிச்சு படிச்சா என்னைக்குமே ஹிஸ்டரி மறக்காது, ஈஸியா கொண்டு போயிடலாம். ஓகேவா. அப்ப 20 பேர் வருது. இதுல முத்துவடுகநாதர் யாரு சார்? வேலுநாச்சியாருடைய கணவர். ஓகேங்களா. முக்கியம், வேலுநாச்சியாருடைய கணவர். வேலுநாச்சியார் பெண்ணு தான், ஆனாலும் ஆணுக்கு இணையான எல்லா விஷயத்தையும் கத்துக்குவாங்க. ஓகேங்களா. போர் திறமை, வாள் வித்தை, குதிரையேற்றம், கலரி வித்தை எல்லாத்தையும் கத்துக்குவாங்க. மொழிகள் எக்கச்சக்கமான மொழிகள் தெரியும். பிரெஞ்சு, உருது, எல்லா வெளிநாட்டு மொழிகளையும் நிறைய மொழிகளை கற்றுருப்பாங்க. ஓகேங்களா. அப்பேற்பட்ட வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை மன்னர். ஓகேங்களா. இவரோட அப்பா வந்து ராமநாதபுரம் மன்னர். ஓகேங்களா. இவருடைய கணவர் வந்து சிவகங்கை மன்னர். முத்துவடுகநாதர் திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி திருமணம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1772 ஓகே முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயர் தான் திருப்பி சண்டைக்கு வராங்க. ஓகே, கர்னல் ஃபான்ஜோர் வராரு. ஓகேங்களா. அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இந்த மாதிரி பிரச்சனை, வரி இந்த விஷயத்துக்காக கைப்பற்றுவதற்காக பிரச்சனை வருது. அப்போ வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போது சண்டை நடக்குது. அந்த சண்டை எங்க நடந்தது? காளையார் கோவில் நடந்தது. இந்த காளையார் கோவில்ல முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். ஓகேங்களா. ராமநாதபுரம், சிவகங்கை முழுவதும் யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு? அப்படியே வந்து வெள்ளையர்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ வேலுநாச்சியார் கணவனை இழந்த வேலுநாச்சியார் முக்கியம். ஓகேங்களா. வீரம் புரிந்த வேலுநாச்சியார் தான். ஆனா கணவனை இழந்த வேலுநாச்சியார் சபதம் எடுக்கிறாங்க. கண்டிப்பா நான் வந்து சிவகங்கையை மீட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. அப்படி சபதம் எடுக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படி பார்த்தா 8 வருஷம் வெயிட் பண்றாங்க. சபதம் எடுத்து நாளைக்கெல்லாம் மீட்க முடியாதுல்ல, அங்க வலிமையா இருக்காங்க. என்னதான் வேலுநாச்சியார் வீரமாக இருந்தாலும் அவங்களுக்கு பக்க ஒரு பிளான் இருக்கணும், கூட்டம் இருக்கணும், ஆள் சேர்க்கணும், ஆயுதங்கள் திரட்டணும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால 8 ஆண்டுகள் பொறுமையா இருந்து 1780 ஓகேங்களா. அந்த 8 ஆண்டு அப்ப எங்க சார் இருந்தாங்க அப்படின்னா திண்டுக்கல்ல கோபால் நாயக்கர் தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அங்க ஒரு கோபால் நாயக்கர் அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க திண்டுக்கல் கூட்டமைப்பு சொல்லிட்டு அவங்களாம் சேர்ந்து, இது இல்லாம அங்க இருந்து திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மருது சகோதரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாம் சேர்ந்துதான் வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கை 1780 கைப்பற்றினார். ஓகேங்களா. அந்த மாதிரி ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அம்மாவுக்கு பொண்ணு உண்டு. பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போயிருப்பாரு வெள்ளச்சி நாச்சியார். அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கணவனை எடுத்து மன்னர் ஆவாங்க. அவர் இறந்து போயிடுவாங்க, பேருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை இறந்து போயிடும். 1796 வேலுநாச்சியார் இறந்து போயிடுவாங்க. வேலுநாச்சியார் தமிழ்நாட்டு வரலாற்றில் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, ஞாபகம் காளையார் கோவில், ஃபான்ஜோர் இந்த படை தளபதி, ஆங்கிலேய படை தளபதி. அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். சொன்னோம்ல,
சிவகங்கை சிங்கம். அப்ப சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதர் தான் அப்படி சொல்லக்கூடாது. முத்துவடுகநாதர் நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் படிப்போம். வருவாரு, கல்யாணம் பண்ணுவாரு, காளையார் கோவில கர்நாடக பாஞ்சோர்கிட்ட செத்து போயிடுவாரு. அவ்வளவுதான். 1772 1772 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முத்துவடுகநாதர் எங்கேயும் படிக்க மாட்டான். ஆனால் சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னா அங்க ஒரு 2 அண்ணன் தம்பி இருக்கான். அவன் தான்பா அங்க எல்லா விஷயத்தையும் பாக்குறது சிவகங்கையில. ஓகேவா? மக்கள் தான் அவனை சாமியா கும்பிடுவாங்க. எல்லா மக்களுக்கும் ஓடி ஓடி போய் நல்லது செய்வாங்க 2 பேரும். அதுலயும் 2 பேர்னா அண்ணன் தம்பி, சின்ன மருது பெரிய மருது. ஓகேங்களா? அது சின்ன மருது கிட்ட தான், சின்ன மருது தான் மக்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ். மக்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாவும் நல்ல பிள்ளையாவும் இருப்பாரு இருக்கு. அதனாலதான் மக்கள் அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க, சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுவது சின்ன மருது, பெரிய மருது கிடையாது, சின்ன மருது. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப மருது சகோதரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னோம்ல முத்துவடுகநாதருக்கு வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணுவாங்க. வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணிட்டு பின் நாட்கள்ல சின்ன மருது சகோதரர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பாளையக்காரர் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த போலி தேவை, வீரபாண்டி, கட்டபொம்மன், வேலுநாச்சியார் இவங்க தான் பண்ணது முதல் பாளையக்காரர் போர்னு சொல்றாங்க. 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிவகங்கையில இந்த மருது சகோதரர்கள் அப்புறம் சிவத்தையா இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து திருச்சிராப்பள்ளி அடுத்த கொஸ்டின் வருது. இதெல்லாம் பண்ணனால இது 2வது பாளையக்காரர் போர் சொல்லுவாங்க. எல்லாரையும் பிடிச்சு போட்டுருவாங்க. எல்லாரையும் சாவடிச்சு இவங்க 2 பேரும் யாரு அண்ணன் தம்பி உயிரோட இருந்தாலும் புழு புழும்பானு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணிட்டா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுறாங்க. ஓகேங்களா? யார் யாரு எங்க கொண்டு போய் தூக்குல போடுறாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. கேட்பாங்க. ஓகே, எங்க திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுறாங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து மருது சகோதரர்கள் வெளியிட்ட சுதந்திர பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நான் சொன்னது மருது சகோதரர் என்ன பண்ணிருக்காங்க, சிவகங்கையிலிருந்து வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை மீட்டி கொடுத்தாச்சு. ஆனால் நாங்க சொந்தமா சிவகங்கையை ஆண்ட இடத்த திருப்பி எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும், நான் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சின்ன மருது, அப்புறம் ஐயன் அப்பா அண்ணன் பெரிய மருது, இவங்க 2 பேரும் சேர்ந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. 1801 ஜூன் மாசம் டேட்டோட கேட்பாங்க. 1801 எப்போ? ஜூன் மாசம் வெளியிடுறாங்க. இது எங்க ஒட்டுறாங்க? 2 இடத்துல ஒட்டுறாங்க. ஒண்ணு நவாப் கோட்டை சுற்று சுவர்தையும், அப்புறம் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுவர்தையும் என்ன செய்யறாங்க, ஒட்டுறாங்க. இதை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் சிவகங்கையில கூடுறாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போடுவதற்காக. சரியா? போராட்டம் பண்றது கிடையாது, சண்டை இறங்கி அடிக்க போறாங்க. 2 பேர் தான் ஹெட்டு. ஓகேங்களா? அப்படி பண்ணாங்க. ஆனாலும் பிரிட்டிஷ்காரன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கோல்மால் பண்ணி நிறைய ஆயுதங்களா வச்சதுனால ஈஸியா அந்த கழகத்தை ஒடுக்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கில போட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, இதுதான் கதை. இது என்ன பிரகடனம்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியம். அடுத்து இறுதி போரின் போது சின்னமலை தனது சமையற்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்ட 1805 எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நான் சொன்னேன் ஒவ்வொரு தலைவரையும் தூக்குல தான் போட்டிருப்பாங்க. அப்பதான் மக்களுக்கு பயம் வரும். அவனை தூக்குல நடு எல்லாரும் மத்தியிலையும் தூக்குல போடுறத பார்த்து இதுக்கப்புறம் எவனும் எங்களை எதிர்க்க கூடாது, எவனா எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி. இந்த பயத்தை உண்டு பண்ணணும். ஓகேங்களா? பயம் இருந்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலே எல்லாரும் இருப்பாங்க. இந்தியர்களை வந்து பயமுறுத்தி வச்சாங்க. அப்பதான் எல்லாரையும் தூக்குல போடுவாங்க. அப்படி தூக்குல போடும்போது தீரன் சின்னமலை, அவர் யாரு? தீரன் சின்னமலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில். இப்போ நம்ம வேலுநாச்சியார் இவங்க தான் எங்க பார்த்தோம், இவங்க தான் வந்து சவுத், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடியில. இவரு வந்து தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில், ஈரோடு, சேலம் இந்த பகுதியில ரொம்ப செல்வாக்குடையவர். ஒரு அப்பா வந்து பெரிய நாட்டாம மாதிரி அந்த ஏரியாவில். ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா அவரு ஹைதர் அலி, திப்பு சுல்தான் கூட வேலை பார்த்துருப்பாரு. பின் நாட்கள் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு இங்கேயும் ஃபைட் பண்ணுவார். அப்பதான் அவர் வந்து பிரிட்டிஷ்கார வசூல் பண்ண வரியை வந்து இவர் என்ன பண்ணிடுவாரு, பிடிக்கிடுவார். பிடிக்கிட்டு என்ன சொல்லுவார் அப்படி பாத்தீங்கன்னா, நீ ஆங்கிலேயரிடம் போய் சொல்லு. ஓகேங்களா? என்ன சொல்லணும், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்ன மலைதான் வரியை பிடிக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அதுக்கப்புறம் மக்களால் அழைக்கப்படக்கூடிய பெயர் தான் தீரன் சின்னமலை. ஒரிஜினல் பெயர் என்ன சார் ஓகேங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி. அதுதான் இவருடைய ஒரிஜினல் பெயர். ஓகேங்களா? அப்போ இவர் வந்து நிறைய போர் போட்டிருப்பார். காவிரி போர், ஓடாநிலை போர், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா லாஸ்டா அரச்சதூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒரு 3 போர் வெற்றி கொண்டிருப்பார். இதுல பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாரு. அப்பதான் சமையல்காரன் ஒருத்தர் இருப்பான்.
எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எட்டப்பன் வேலை பார்ப்பதற்காக எவனா காட்டி கொடுப்பதற்காக இருப்பான். அதே மாதிரி இங்கேயும் சமையல்காரர் நல்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா தீரன் சின்னமலை அங்கதான் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவலை கொடுத்து 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார். ஓகேங்களா, சங்ககிரி கோட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, சங்ககிரி கோட்டை தூக்கிலிடப்படும். அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் கையத்தாரு, அவன் அண்ணன் தம்பி ஊமத்துறை சவத்தையா பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையில. அடுத்து சிவகங்கை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சுப்பிரமணியம், அவர் பேர் என்ன, சிவசுப்பிரமணியம், அவர் வந்து பாத்தீங்கன்னா நாகராபுரம் கோட்டையில. இவர் வந்து சங்ககிரி கோட்டை. சார் இப்ப இவரை மறந்துட்டீங்களே, அவர் பேர் என்ன, புலித்தேவர். புலித்தேவர் தூக்குல போடல. புலித்தேவர் வந்து கடைசி போர்ல தோத்ததுக்கு அப்புறம் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு கடைசி அவருடைய நிலைமை என்னங்கிறது யாருக்குமே தெரிய வரல. ஓகேங்களா, அவர் அவ்வளவுதான். ஓகேங்களா, தூக்குதையும் போடதான் ஒன்றும் செய்யுது, இப்படியே இறந்து போயிட்டாருன்னா. அடுத்து 1857 புரட்சியில இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இதுதான் 1857 புரட்சி, ரொம்ப முக்கியமானது. ஏன் நடந்தது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம ராணுவ வீரருக்கு சம ஊதியம் இல்லை. ஓகே, ராணுவ வீரர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னது சமமான ஊதியம் இல்லை. அப்புறம் வந்து இந்த பாகுபாடு. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமாகவும் நிறைய நம்ம சட்டங்களை பிரிட்டிஷ்கார ஏகப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்ததுனாலையும் பார்த்து மொத்தமா 1857 நம்ம இந்தியர்கள் வந்து புரட்சியில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஈடுபட்டது அந்த 1857 புரட்சி. அதுல இங்கிலீஷ் கமாண்டர் ரீகேப்சர் டெல்லி. ஆக்சுவலா ஒரு 8th புக்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம், கன்ஃபார்ம் ஒரு கேள்வி வரலாம். ஓகேங்களா, என்ன பாக்ஸ் இருக்கு 8th புக்ல 1857 புரட்சியில ஒவ்வொரு ஊரு, இந்த சைடு ஊரு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் ஊர் இருக்கும். அது எங்கெல்லாம் கலகம் ஏற்பட்டிருக்கோம், டெல்லி, கான்பூர், லக்னோ, அப்புறம் வந்து ஜான்சி, பிரைலி, மத்திய இந்தியா, இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல கலகம் ஏற்பட்டிருக்கும். அந்த கலகத்தை ஏற்படுத்தியவர் யார், அந்த கலகத்துக்கு தலைமை யாரு, அந்த கலகத்தை அடக்கி ஒடுக்கியது யார், பிரிட்டிஷார் தான் இருப்பான். ஓகேங்களா, அது இது மேட்ச்ல பண்ணணும். ஓகே, கம்பல்சரி இது கேள்வி கேட்கலாம். அதான் வித்தியாசமானது. இந்த மாதிரி இது கேள்வி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. தயவுசெய்து இந்த பாக்ஸை படிச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில டெல்லியில யார் சார் தலைமை அப்படி பார்த்தா மொத்தம் கழகத்துக்கே டெல்லியில தலைமை ஒரு வயசானவர். ஐயோ பாவம், அவரை விட்டோம்னா ஒரு 4 வருஷம் செத்தே போயிருப்பாரு. அவரை தூக்கிட்டு வந்து எல்லாருமே கையை பிடிச்சி இல்ல நீங்க தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழகக்காரர்கள் எல்லாருமே தலைவனா உட்கார வச்சாங்க. ஏட்டா நானே செவனேன்னு இருக்கேன், என்ன ஏன்டா நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் சொல்லியிருப்பாரு. இல்ல நீங்க தான் முகலாய மன்னர், நீங்க தான் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா பிடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த வயசான தாத்தா தான் யாரு, டெல்லியில தலைமை தாங்குவார், 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா, ஒரே வேணாம்னு சொல்லியிருப்பாரு. பகதூர் ஷா தலைமை தாங்கியிருப்பாரு. அப்படி நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு சாதகமா திடீர்னு கழகத்தை 1858 ஒடுக்கிருப்பாங்க. ஓகேங்களா, ஒடுக்கினதுக்கு அப்புறம் டெல்லியில பாக்குறாங்க, கழகத்துக்கான தலைமை தாங்குற அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய தூக்குல போட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பாங்க. ஐயோ ஐயா, நானே வயசானவர், எனக்கு 70 வயசு மேல ஆகிப்போச்சு, என்னை விட்டீங்கன்னா நான் நாளைக்கு நாளைக்கு செத்தே போயிடுவேன், அதனால என்னை ஏதோ தூக்குல போடாங்கன்னு சொல்லி அப்படி இப்படி ஏதோ பேசியிருப்பாங்க உங்களுக்கு. அதனால அந்த தாத்தாவை, அந்த 2ஆம் பகதூர் ஷாவை தூக்குல போடாம அப்படியே அவர் வெளிநாட்டுக்கு, இனிமேல் நீ இந்தியாவில இருந்தா பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு எங்க கடத்துறாங்க, ரங்கூன். கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரங்கூன். ரங்கூன்னா பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. கடைசி நம்ம சொன்ன மாதிரி 4 வருஷம் செத்தே போயிருப்பாரு. ஓகே, அப்ப அவருக்கு பசங்க இருந்தாங்க. ஓகே, யாருக்கு பசங்க, 2ஆம் பகதூர் ஷாக்கு பசங்க இருந்தாங்க. அந்த பசங்க பிரச்சனை பண்ணாங்க, அவனும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் டெல்லியின் நடு ரோட்டில் தூக்கிடப்பட்டார்கள். மக்கள் பார்வையில அப்பதான் பயம் இருக்கும், அதுக்காக தூக்கில போடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ரைட். இப்ப வந்து டெல்லியில வந்து யாரையும் சொன்ன 2ஆம் பகதூர் ஷா. ஓகே, 2ஆம் பகதூர் ஷா யாரு கழகத்தை அடக்கி ஒடுக்குறா அது கேள்வி கேட்பாங்க. ஓகே, 2ஆம் பகதூர் ஷாவை அடக்கி ஒடுக்கியது ஜான் நிக்கல்சன். ஓகேங்களா, யாருப்பா, ஜெனரல் ஜான் நிக்கல்சன். ஓகேங்களா, இவர் தான் வந்து கலக்கி ஒடுக்குவார். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல கழகத்தை ஒடுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்ரி லாரன்ஸ் பாருங்க, லக்னோவில் கழகத்தை ஒடுக்குவார். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மகால் போராடுவாங்க, அவங்க அடக்கி விடுவாங்க. காலின் கேம்பெல், பெல் இருக்கா, பெல்லுனா எங்க வரும், கான்பூர். கான்பூர்ல வந்து பெல். அடுத்து வந்து ஜெனரல் ஹக் ரோஸ். ஹக் என்னது, கெட்டி பிடிக்கிறது. ரோஸ்னா என்ன, ரோஜா பூ. அப்ப யாரை கட்டி பிடிச்சி ரோஜா பூ கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. உண்மை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா ஜான்சி ராணியை. ஓகேங்களா, அப்ப ஜான்சி ராணி தான் எந்த இடத்துல கழகம் ஏற்பட்டிருப்போம், ஜான்சி பகுதியில் ராணி லட்சுமி கழகத்தை ஏற்பட்டு இருப்பாங்க. அதை ஒடுக்கியது வந்து ஜெனரல் ஹக் ரோஸ். ஓகேவா, நமக்கு டெல்லி தான் கேட்டிருக்காங்க, நிக்கல்சன். அடுத்து 9வது, யார் தலைமையிலான குதிரை படையுடன் ஜிலஸ்பி வேலூர் கோட்டை அடைந்தார். வேலூர் கோட்டை இங்கதான் வருது. தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி ஏற்பட்டது, வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் புரட்சி எப்படியோ அதே மாதிரி
வேலூர் கோட்டையில நடந்த புரட்சி ரொம்ப முக்கியம். 1806 கரெக்டா ஜூலை 10ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டையில கலகம் வெடிக்குது. அதிகாலையிலே கலகம் வெடிக்கும். உள்ள இருக்கக்கூடிய இந்தியர்கள் படையர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன பண்றாங்க, போர்க்குடியை தூக்கி திப்பு சுல்தானுடைய பையன் இருப்பான் ஃபத்தே ஹைதர், அவன் தான் தலைமை சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் கொடியை இறக்கி திப்பு சுல்தானுடைய கொடியை ஏற்றி அதிகாலையிலேயே கலகம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, அன்னைக்குதான் வந்து இதான் ஜூலை 10. அதுதான் வேலூர் மக்கள் வந்து வேலூர் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. எனிவே இப்போ இந்த கழகத்துல என்ன நடக்குது, அதிகாலையே ஸ்டார்ட் ஆயிடுது. முதலையும் 23வது படைப்பிரிவுல இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஆற்காடு இருக்கக்கூடிய ஜெனரல் ஜிஎஸ்பி அவர் தான் இவர், அவருக்கு வந்து தகவல் போகுது, வேலூர் கோட்டையில கழகமா எடு வண்டியேன்னு சொல்லிட்டு படைகளை திரட்டி கொண்டு வேக வேகமா வராரு. காலையில 9 மணிக்கு ஓகேவா டானு வேலூர் கோட்டைக்குள்ள நுழைகிறாரு. படைகளை கொண்டு வந்து அடிச்சு நொறுக்கு எல்லாத்தையும். ஏன்னா இவர் வரதுக்குள்ளேயே முக்கியமான அதிகாரிகள் 12-13 ஆங்கில அதிகாரிகளே வேலூர் கோட்டை மக்கள் வந்து அடிச்சு விட்டுட்டாங்க. இப்படியே விட்டோம்னா ஃபுல்லா வந்து வேலூர் கோட்டை வந்து இந்தியர் கண்ட்ரோல் போயிடும். வேலூர் இந்த பகுதி எல்லாமே வந்து இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். பிரிட்டிஷ்காரனால ரூல் பண்ண முடியாது சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து ஜிஎஸ்பி 9 மணிக்கு கோட்டைக்குள்ள வந்து எவனையும் பார்க்காத எல்லாரும் அடிச்சு நொறுக்குன்னு சொன்னாங்க. எல்லாரும் அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு கழகத்தை இவர் வந்த ஒரு சில மணி நேரத்துல கழகத்தை அடிக்க முடியாச்சு. காலையில் ஆரம்பிச்சது மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ள கழகம் க்ளோஸ் முடிஞ்சது. திருப்பி உடனே பிரிட்டிஷ்கார கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதுல அங்கிருந்து ஆற்காட்டுல இருந்து அப்படி இங்க வரும்பொழுது ஜிஎஸ்பியோடைய படை ஓகேங்களா, அதுக்கு வந்து குதிரை படையை வந்து தலைமை தாங்குறது யாருன்னு கேட்பாங்க, கேப்டன் யங்கு ஓகேங்களா, அவர் தான் தலைமை தாங்குவார். ஓகேங்களா, இது வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வேலூர் கோட்டை கழகம் ஏற்படும் பொழுது முதல் பலி யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டேட் ரொம்ப முக்கியம். 1806. அடுத்து லாஸ்ட் ஒரு கொஸ்டின், 10வது கொஸ்டின், 11வது கொஸ்டின் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா, நான் சொன்னேன் தீரன் சின்னமலை, தீர்த்தகிரி என்ற பெயருடைய தீரன் சின்னமலை கொரில்லா போர் முறையை வச்சிருப்பாரு. அவர் ஓடா நிலை போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. என்ன சார் ஓடா நிலை போர் அப்படின்னா ஊர் பேர் ஒண்ணு கிடையாது, மொத்தம் 3 போர். ஓகேங்களா, காவிரி போரு, அடுத்து ஓடா நிலை போரு, அடுத்து லாஸ்டா தான் என்ன போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச்சலூர் போர். ஓகேங்களா, அப்ப வருஷம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். வருஷம் தான் கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்லணும். ஓகேங்களா, 1801, 1802, 1804 3 போட்டக்கூடாது. ஓகேங்களா, 3லையுமே நடக்கும். இதுல நமக்கு என்ன கேட்கிறாங்க, ஓடா நிலை போர் தான் கேட்கிறாங்க. இது தீர்த்தத்தில் ஜெயிச்சிருப்பாரு 1802. முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான். தீரன் சின்னமலையை பத்தி நம்ம அதிகம் பேசியிருக்கோம். ஓகேங்களா, சங்கரி கொண்டு 1805 ஜூலை 31 தூக்கல போட்டிருப்பாங்க. சமையல்காரன் நல்லா பண்ணாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுடைய கழகத்தை அப்படி நச்சுன்னு எழுதி முடிச்சாச்சு. லாஸ்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபெமிலியரானது, ஈஸியானது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரைட், முடிஞ்சது. லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, முதல் கேள்வி, வேலு நாச்சியார் மீண்டும் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஈஸியானது, ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணிடலாம். 2வது கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பகுதியை ஆட்சி புரிந்தார்? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், லக்னோவில் நடந்த கலவரத்தை 1857 புரட்சி லக்னோவில் நடந்த கலவரத்தை யார் அடக்கி ஒடுக்கியது? 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்த ஆண்டு எந்த மாதம்? அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. தொடக்கத்துல ஒரு ஆண்டு சொல்லிருப்பா, அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு என்ன இருக்கும்? ஓகே, ஆல்ரெடி ஐரோப்பியர்கள் ஏதாவது பார்த்தாச்சு. அடுத்த எபிசோடு என்ன நடத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை போராட்டத்துல காங்கிரஸுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஓகே, அதை வச்சு நடத்தலாம். அதான் கரெக்டா இருக்கும். எஸ், ஆமா, காங்கிரஸுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயம் எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேடா, இப்போ கழகத்துல இந்த 2 கழகம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கழகங்கள் இருக்குது, இந்த சாந்தத கழகம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம காங்கிரஸுக்கு முன்னாடி உருவான அமைப்புகள், பிரிட்டிஷுடைய நிர்வாகம், அதை பார்த்துக்கோங்க. என்ன வரிமுறை போட்டாங்க, போலீஸ்கார முறை எப்படி உருவானது, முதல்ல ICS எக்ஸாம் பாஸ் பண்ணது யாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அடுத்த எபிசோட்ல
இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கடுத்த எபிசோட்ல காங்கிரஸ் உருவாக்கி காந்தி இந்தியாவை கூப்பிட்டு காந்தி என்ன போராட்டம் பண்ணாரு அதை ஒரு 2 செஷனா பார்த்துட்டு கடைசி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி சாக்லேட் சாப்பிட்டு காந்தியை கொண்டு எபிசோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.